ஐயனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம பல்லவன் ஆளு காயத்ரி கிட்டேயே கைவரிசையை காமிச்ச கோமலுவும் கோமலு புருஷனும் ஏற்கனவே கோமலு புருஷனும் பார்த்தா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு தாண்டி அந்த வீட்டுக்கு போனேன், இப்ப பாருடி அங்கே போயும் நீ பணத்தை எடுத்துட்டு வரலே, ஒரு துப்புக்கும் நீ லாயக்கே கிடையாது. அந்த வீட்டுக்கு போயிட்டு இப்படி கையை வீசிட்டு வந்திருக்கே, அந்த வீட்டிலே 3 லட்ச ரூபாய் இருக்குன்னு சொன்னேன், ஆனா அதை கூட உன்னால எடுக்க முடியலை. இப்ப பாரு கடங்காரன் நம்ம கழுத்தை பிடிச்சிட்டான். இப்ப என்னடி பண்றது, சோத்துக்கும் வழி இல்லே, 1 ரூபா கூட கையிலே இல்லை, என்னடி பண்றது. இப்படி போனா நம்ம 2 பேரும் கோயிலு குளம் நடு ரோடுன்னு சொல்லிட்டு பிச்சை தாண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆளு சொல்லவும், யோ இப்படி பேச மட்டும்தாயா நீ லாயக்கு, மற்றபடி ஒரு காரியத்துக்கு நீ உருப்பட மாட்ட. இப்படி பேசிக்கிட்டு இருக்கியே, கட்டுன பொண்டாட்டிய உட்கார வச்சு கஞ்சி ஊத்த உனக்கு துப்பு இருக்காயா? எங்க என்னையவே இப்படி பேசுறியே, உன்னால ஏதாவது பணம் ஏற்பாடு பண்ண முடிஞ்சாயா? நானாவது பணம் ஏற்பாடு பண்ண போய் அந்த வீட்டுல இருக்க அந்த நிலான்ற பொண்ணு கிட்ட சிக்கி அவ என்னை கையும் களமா பிடிச்சதுனால தானையா அந்த வீட்டை விட்டு நான் ஓடியாந்தேன். அன்னைக்கு மட்டும் அவ என்னை கையும் களமா பிடிக்கலைன்னா அந்த 3 லட்ச ரூபாயை நான் எடுத்துட்டு வந்திருப்பேன். ஏதோ என்னால நான் முடிஞ்சதை முயற்சி பண்ணேன். ஆனா நீ ஏதாவது முயற்சி பண்ணியாயா? ஒரு துப்புக்கும் நீ லாயக்கு இல்லையா? இப்படி என்னைய பேச மட்டும்தான் நீ லாயக்கு. என்னைய சொல்லிக்கிட்டே இருக்கியே பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுன்னு. நீ இதுவரை என்னையா பண்ண, உன்னால என்னத்தையா புடுங்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல்லவன் அம்மா பார்த்தா அவங்க புருஷன்கிட்ட பேசவும் அந்த ஆளுக்கு பார்த்தா ரோசை வந்துடுது. நான் என்ன 100-200 அடி கடன் வாங்கி வச்சிருக்கேன், ஊரை சுத்தி லட்சக்கணக்கில் கடன் வாங்கி வச்சிருக்கேன். லட்சக்கணக்கில் கடன் வாங்கினதை திருப்பி கொடுக்கணும்னா நான் திருட தாண்டி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு சொல்லவும், ஆமாயா போய் திருடிட்டு ஜெயில போய் உக்காரு, நான் இப்படி தெருவா ரோடா கோயில் குளமா நான் சுத்தி பிச்சை எடுத்துக்கிட்டு தெரியுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமலு சொல்லவும், அப்பதான் பார்த்தா கோமலு புருஷனுக்கு ஒரு யோசனை வருது. ஏண்டி நம்ம ஏன் திருடக்கூடாது? நீ எப்படியும் அந்த வீட்டிலே 3 லட்ச ரூபாய் அட்டையை போட பார்த்தேலே, நீயும் திருட முயற்சி பண்ணு, நானும் திருட முயற்சி பண்றேன். 2 பேரும் எப்படியும் திருட முயற்சி பண்ணும்போது சிக்காம தப்பிச்சிட்டோனா அந்த பணத்தை வச்சு கடன்காரன்ட்டு கொடுத்துடலாலே, அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியா வாழலாலே அப்படின்னு சொல்லி அந்த ஆள் ஐடியா கொடுக்குவோம். யோ உனக்கு அறிவு இருக்கா இல்லையாயா? திருடிட்டு பிடிச்சிட்டாங்கன்னா ஜெயிலெல்லாம் போய் உட்காரணும். அது மட்டும் இல்லாம திருடவங்க சும்மாவா விடுவாங்க? அவங்க கையில சிக்கணும்னு பையி நம்மள என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அடின்னு அடி வெளுத்து உடம்பு ஃபுல்லா காயமாயிருயா, உன்னால அடி தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கோமலு சொல்லவும், இங்க பாருடி வேற வழி தெரியல எனக்கு, நான் திருடத்தான் போறேன். இங்க கோமலு எவ்வளவோ சொல்லி பாக்குது, ஆனா கோமலு புருஷன் பார்த்தா கேட்கற மாதிரியே தெரியல. திருட போறேன்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தா பல்லவன் ஆளு காயத்ரி கிட்டேயே கோமலு புருஷன் கை வைக்க ஆரம்பிச்சிடறாரு. வழக்கம் போல பல்லவனோட ஆளு காயத்ரியும் பார்த்தா பஸ் ஸ்டாப்ல நின்றுக்கிட்டு இருக்காங்க. காயத்ரி மனசெல்லாம் மாறிட்டு பல்லவன் கிட்ட சகஜமா, ஏ பல்லவா இந்த செமஸ்டருக்கு நீ படிச்சிட்டியா? நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன், நீ படிச்சிட்டியா பல்லவா அப்படின்னு சொல்லி காயத்ரி பேசவும், பல்லவனும் பார்த்தா அம்மா நினைப்பெல்லாம் கொஞ்சமா மறந்துக்கிட்டு இருக்காரு. ஏதோ படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன எப்போ பார்த்தாலும் போங்க வாங்கன்னே பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் இப்போ மாறிட்டேன், நான் பண்ணது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆன விஷயத்தையாவது நீங்களாவது சொல்லியிருந்தா அவரை நான் பார்த்துருக்க கூட மாட்டேன். நீங்கள் ஏன் என்னைய போங்க வாங்கன்னே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? நானும் உங்கள் கிளாஸ்மேட் தானே, நீங்கள் போவானே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்லவும், நீங்கள் மட்டும் போங்க வாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், சரி இனிமேல் நீயும் நானும் போவானே பேசிக்கிறோம், நம்ம இனிமேல் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி காயத்ரி பல்லவன் கிட்ட கையை கொடுக்கவும், பல்லவனும் பார்த்தா காயத்ரி கிட்ட கையை கொடுக்கவும் 2 பேரும் பார்த்தா நல்ல சகஜமா பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் தான் பார்த்தா கோமலோடைய புருஷன் அதே பஸ் ஸ்டாப்புக்கு காயத்ரி பக்கத்துல வந்து நிக்கிறான். நின்னுட்டு மட்டும் இல்லாம காயத்ரியோடைய கழுத்தை பார்த்தா குருன்னே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இங்க காயத்ரியோடைய கழுத்தை குருன்னு பாக்குறத பல்லவன் பார்த்தா கவனிச்சுறாரு. பல்லவன் கோமலுடைய புருஷனை பார்த்ததில்ல, கோமலு புருஷனும் பல்லவனை பார்த்ததே இல்லை. 2 பேரும் யாருன்னே தெரியாது. கோமலு புருஷனுக்கு பார்த்தா பல்லவனை சுத்தமா தெரியாது, பல்லவனுக்கும் கோமலுடைய புருஷனை சுத்தமா தெரியாது. 2 பேரும் யாருன்னே தெரியாதனால இங்க கோமலுடைய புருஷனுக்கு ஒரே நோக்கம், எப்படியாவது இந்த பொண்ணு கழுத்துல இருக்கிற செயினை அறுத்து எடுத்துட்டு இதை கொண்டு போய் எப்படியாவது கடன்காரன்ட்ட கொடுத்து அந்த கடன்ல இருந்து தப்பிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கோமலு புருஷன் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. கோமலு புருஷன் கொஞ்சமா பார்த்தா காயத்ரி பக்கத்துல வராரு. இதை பல்லவன் பார்த்தா கவனிச்சுட்டு, காயத்ரி கொஞ்சம் தள்ளி வா அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும்,
ஏன் பல்லவா அப்படின்னு சொல்லி காயத்ரி கேட்கவும், உன் பக்கத்துல ஒரு ஆள் நிக்கிறார் பாரு, அந்த ஆளு முகமும் மொழியும் சரியே இல்ல, நீ கொஞ்சம் தள்ளி வா அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும் காயத்ரியும் பார்த்தா தள்ளி வராங்க. கோமலு புருஷன் பார்த்தா பட்டுன்னு காயத்ரி கழுத்துல இருக்கிற செயினை பார்த்தா அத்துட்டு ஓட ஆரம்பிச்சிடறான். இதை பல்லவனும் காயத்ரியும் பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ என் செயின் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி பார்த்தா கத்திக்கிட்டு இருக்கு. பல்லவன் பார்த்தா கோமலு புருஷன் பின்னாடியே ஓடவும் இங்க காயத்ரி பார்த்தா கத்திக்கிட்டு இருக்கு. ஐயோ திருடன் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கத்தவும் அந்த நேரம் பார்த்தா அந்த வழியா போலீஸ் ஜீப்பு வந்துகிட்டு இருக்கு. அங்கே பஸ் ஸ்டாப்லலாம் பார்த்தா பொதுமக்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்ற, உன் செயினை திருடிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் கேட்கவும், ஆமாங்க, என் கழுத்தில் இருக்கிற செயினை ஒருத்தன் அத்துட்டு போயிட்டான், அவனை பிடிக்கிறதுக்காக என் ஃப்ரெண்டு பின்னாடி போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்லவும் அந்த வழியா வந்த போலீஸ் பார்த்துட்டு, என்னம்மா என்னாச்சு, இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்கவும், சார் என் செயினை ஒருத்தன் அத்துட்டு போயிட்டான் சார், அந்த ஓடிக்கிட்டு இருக்கான் சார், அவனை பிடிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்லவும் வேகமா பார்த்தா போலீஸ் ஜீப்பு வந்ததுல ஜீப்ல பார்த்தா போலீஸ் அங்கே வேகமா போறாங்க. பல்லவனுக்கு முன்னாடி பார்த்தா போலீஸ் வேகமா போறாங்க. இங்க கோமலு புருஷனை பார்த்தா போலீஸும் பிடிச்சிடறாங்க. போலீஸ் பிடிச்சதுல பார்த்தா இங்க பல்லவன் வேகமா ஓடி போய், சார் என் பக்கத்துல இருந்த ஒரு பொண்ணு கிட்ட தான் சார் இவன் செயின் அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், டேய் யார்டா நீ, எந்த ஏரியாடா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பார்த்தா கோமலு புருஷனை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. டேய் செயினை குடுறா அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லவும் கோமலு புருஷனை பார்த்தா பல்லவன் பாக்குறாரு. பல்லவனை பார்த்தா கோமலு புருஷன், ரெண்டு பேரும் பார்த்தா மாத்தி பாத்துக்கிறாங்க. செயினை பார்த்தா கோமலு புருஷன் பல்லவன் கையிலையும் கொடுத்துட்றாரு. சரியான திருட்டு ராஸ்கல் சார், எப்படி உங்களால இப்படி ஒரு பொண்ணு கிட்ட கழுத்துல இருக்கிற செயினா அதுவும் பட்ட பகல்ல இப்படி திருட முடியுது அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும், தம்பி நீங்க காலேஜ் போங்க, நாங்க பாத்துக்கிறோம், டேய் வண்டியில ஏறா அப்படின்னு சொல்லிட்டு கோமலு புருஷனை பார்த்தா போலீஸ் ஜீப்ல போலீஸ் பார்த்தா கூட்டிட்டு போறாங்க. அங்கே மறைஞ்சு நின்று பார்த்தா கோமலு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. பல்லவன் கிட்ட கோமலு புருஷன் செயினை கொடுத்தது, கோமலு புருஷனை வண்டியில் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூட்டிட்டு போனதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தா கோமலு நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஐயோ இந்த மனுஷன் கிட்ட நான் எத்தனை தடவை சொன்னேன், இந்த மனுஷன் கேட்காம இப்படி திருடி மாட்டிக்கிட்டாரே, என்ன பண்றது, இப்ப நம்ம தனியா இந்த ஆளை எப்படி வெளியே கொண்டு வர முடியும், இந்த ஆளையும் வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம பெரிய செல்வாக்கும் கிடையாது, ஐயோ கடவுளே நான் இப்ப என்ன பண்ணுவேன், நான் ஒத்த ஆளா இந்த மனுஷனை எப்படி வெளியே கொண்டு வர முடியும், பத்தாதுக்கு அந்த கடன்காரன் தொல்லை வேறே, தங்குறதுக்கு இடமும் இல்லை, சாப்பாட்டுக்கு வழியும் இல்லை, நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கோமலு கடந்து புலம்பி நின்று அழுதுகிட்டு இருக்கு. பல்லவன் காயத்ரி கிட்ட வந்து செயினை கொடுக்கறாரு. ரொம்ப தேங்க்ஸ் பல்லவா அப்படின்னு சொல்லி காயத்ரி சொல்லவும், நீ எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற, நீ தேங்க்ஸ் சொல்லனா போலீஸ்க்கு தான் சொல்லணும், நான் அந்த திருடனமோ பின்னாடி துரத்திட்டு தான் போனேன், ஆனா அந்த நேரத்துக்கு சரியா போலீஸ் வந்ததுனால அந்த திருடனை கையும் களவுமா பிடிக்க முடிஞ்சிச்சு, அதனாலதான் உன் செயின் இப்ப கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் எனக்காக நீ அந்த திருடன் பின்னாடி அவ்வளவு தூரம் துரத்திட்டு ஓடுனீல அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னமோ அந்த திருடனை பார்க்கையில எனக்கு எங்கேயோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே ஒரு ஞாபகமா இருக்கு, அதுதான் ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், ஏன் பல்லவா இதுக்கு முன்னாடி அந்த ஆள் இதே மாதிரி வேற யாருக்கிட்டையாவது திருடி மாட்டிக்கிட்ட போது நீ எதுவும் பார்த்தியா அப்படின்னு சொல்லி காயத்ரி கேட்கவும், சேச்ச அப்படியெல்லாம் இல்லை, ஆனா இதுக்கு முன்னாடி அந்த ஆளை ஏதோ பார்த்த மாதிரியே தோணுது, அது ஏன் தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் காயத்ரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு.